நான் உங்கள் எம்எஸ் ஷரீஃப் vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இல்லைடா நம்ம ஹைவேக்கு வந்துருக்கோம். இல்லையா, ஹைவேக்கு வந்துருக்கோம். இதான் சத்தமாக பேச கேட்காது, ஓகேவா? இது நம்ம சர்வீஸு, இவன் நம்ம ஹயாஸ், நம்ம 3 பேர். கேமராமேன் வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லணுமா, உங்களை முக்கியமாக சொல்லி ஆகணுமா? சொல்லலாம். இவர் வந்துட்டு ரஹ்மான், இன்ஸ்டாகிராமில் ட்ரீம் பாய் ரஹ்மான், அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு என்னடா ஹைவேக்கு இந்த நேரத்தில் மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30. இந்த நேரத்தில் ஹைவேல என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது. என்னடா பண்ண போகலாம்? இப்படியா மழை வரது இயற்கை அழிப்பு மாதிரி உட்காந்து போக வேண்டியதான். என்ன சொல்கிறான் பாருங்க, இயற்கை அழிப்போ அதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து மழை வரும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பார்த்தேன், காட்டுறா. ஒரு தடவை அங்கேருந்து மழை வந்துச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இன்னொரு 3 ஃப்ரெண்டு இருந்தோம். இன்னொரு 3 ஃப்ரெண்டு என்ன பண்ணோம், அப்படியே நேராக இப்படி யூட்டன் அடித்து ஓட்டோம். டனல், அந்த டனல் அங்கே இருக்குது. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த டனல் இருக்குது. அந்த டனலில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு அதுலேயே தண்ணி நிற்கிது. அது உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுலேயே அவ்வளோ தண்ணி நிற்கும். அதுலேயே போய் டஸ்ட்டு மிஸ்ட்டில் நின்றோம். நானும் அந்த கேமராமேன் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கீழே குதிச்சாச்சு. இங்கேருந்து கீழே குதிச்சு அப்படியே ஓடிட்டோம் டனலுக்கு. இப்போ நம்ம இந்த விளாகில் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த விளாகில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஹைவேல என்னென்ன நடக்குது, ஹைவேல என்னென்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:31 காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் டான் உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க அப்படியே போயிடலாம். வந்திருப்பீங்க, ஹைவேக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஒரு திருப்பணிந்தால் ஹைவே. பார்த்தீங்கன்னா ஹைவேல இப்போ என்ன நடக்குது. கண்ணாடி போட்டுக்கோ. பரவாயில்ல, பையன் கொஞ்சம் டைமிங்காக பேசுகிறான். கண்ணாடி நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. கொஞ்சம் முடியல, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க, அதான் ஒரு பிரச்சனை. சரி, கண்ணாடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பேச முடியல, அதனால் இந்த வச்சுக்கோ. ஹைவேக்கு பொண்ணு பார்க்க வந்து கண்ணாடி போட்டு. ஹைவேக்கு பொண்ணு பார்க்க வரத்துக்கு இல்லைப்பா, ஹைவேல இங்கே பாருங்க, சுற்றி வட்டாரத்தை பாருங்க. காட்டுப்பா கேமராமேன், சுற்றி காட்டுப்பா. யாருமே இருக்க மாட்டாங்க ஹைவேல. ஆனால் நைட் நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க. நைட் நேரத்தில் வருவாங்க. கரெக்டாக சொல்கிறாப்புல தம்பி. அது என்னத்துக்கு வராங்கன்னு பார்ப்போம். கிளாஸ்லாம் பாருங்க. வாங்க அப்படியே அப்படியே வந்துட்டு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு என்னத்துக்கு வராங்கன்னா, அந்த கிளாஸ் எங்கடா தம்பிக்கானு அங்கே இருக்கு. வாடா, அங்கே வாங்க. கேமராமேன் ஜல்தி கரோ பாருங்க. தம்பி ஜூம் பண்ணுப்பா. இந்த மாதிரி சின்ன சரக்கு பாட்டெல்லாம் வந்து குடிச்சிட்டு உடச்சிட்டு போடுறாங்க. அது வந்துட்டு நைட் இவரும் வந்து குடிப்பாரு. நைட் இவரும் வந்து குடிப்பாரு. காலையில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன பாட்டில் கிடக்குன்னு பார்த்தோம். பாட்டில் பொறுக்கி அந்த காயிலாங்கடை, அந்த காயிலாங்கடை போடுவார். நம்மளுக்கு காசு வந்துடும். கிட்டத்தட்ட இது வந்துட்டு இன்னும் வேலை முடியறதுக்கு இன்னும் பாதி இடம் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட இது எத்தனை 1 கிலோமீட்டர் இருக்குமாடா இங்கேருந்து இது வரையும். இப்படியே போனால் கும்பகோணம், இப்படியே போனால் அணக்கார. டனலை காட்டலாமா? லைட்டில் இன்னும் போடல. நைட் நேரத்தில் யாரும் எங்களை நம்பி இந்த பக்கம் வந்துடாதீங்க. லைட்டில் யாரும் போட மாட்டாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்து வந்துருங்க. நைட்டு வந்துட்டு அந்த புதருக்குள்ளே உட்காந்துக்கிறான், என்னத்துக்குன்னு தெரியல. அந்த டனல் உள்ளவெல்லாம் போவேனா, அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கீழே காட்டுப்பா. இன்னும் பாய் தூரம் போகணும் டனலுக்கு. அது வந்துட்டு NH 45 காட்டுறாதா? NH 45. இப்போ இந்த ஹைவேல அடிக்கிறோம். இப்போ கார் வருதுங்க. வாங்க போகலாம். நம்ம
நம்ம நின்ற இடம் அந்த இருக்கு, அதை கட்டுப்பா. சைக்கிள் ஜூம் பண்ணி கட்டுப்பா. நம்ம நின்ற இடம் அங்கே இருக்குது காய்ஸ். நம்ம நின்ற இடம் அங்கிட்டு இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். அங்கே இருக்குது நம்ம இருந்த இடம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். பாருங்க, மழை இன்னைக்கு ரொம்ப பெய்ய போகுது. புயல் காற்று வேற கிட்டத்தட்ட சென்னையில் வந்துட்டு மழைலாம் தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே பாருங்க சரக்கு பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க. சரக்கு பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க பாருங்க. வாங்க நம்ம வண்டி பார்க்கலாம். ஹைவேனா இப்போ தான் கட்டி முடிச்சு போகலாம் பண்ணிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறது தெரியல, பிள்ளைக்கு அதிக வார்த்தை வருது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழனை பாராட்டணும். இந்த செருப்பு வந்துட்டு துபாயில் எடுத்த செருப்பு பாருங்க, கஷ்டப்பட்டு மாட்டாப்ல. துபாயில் எடுத்த செருப்பு வேறப்பா. ஒப்பார ஊக்கெல்லாம் வாங்கி தரணும் செப்பலுக்கு. செப்பலுக்கு ஊக்கு வர்றதுக்கு. இதெல்லாம் நாளைக்கு தம்பிக்கு புது செப்பல் வாங்கி கொடுத்துருவோம். டனல் வரப்போகுது. நம்ம இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்த டனல் வந்துக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடுங்க. அதோட கீழேயே போயிட்டு காட்டிடுறோம். அது பார்த்து கூட போகிற இடம் எல்லாம் கண்ணி வெடியாக வச்சுருக்கானுங்க. போன இடம் பூரா கண்ணி வெடியாக இருந்தால் ஒரு மனுஷன் என்னடா பண்ணுறது? நானே உடைக்கிறேன். கேமராமேன் நினைக்கிறான் என்னடா பிடிச்சி நடக்க வச்சிருக்கேன். டனல் காட்ட போறோம். கேமராமேன் டனல் அப்ப காட்டாதப்பா. ஏடா அப்படி அந்த டனல் உள்ள அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்கு. பாருங்க, டைட்டில் போட நல்லா இருக்கும். இது என்ன பண்றது? இது வந்து ஃபாரின் சரக்கு. இவர் தான் குடிச்சு வச்சாரு. அவர் அப்பா எடுத்து வந்தாரு. இந்த பாருங்க இருக்கு இலையா பார்த்துட்டு இருக்குது. டாக் போறாப்ல டாக் தம்பி. இதுதான் அந்த டனல் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்குது. ஏன்டா இது காட்டதான் இவ்வளோ நேரம் வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இது ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கல் அப்படி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் பகவத்தாட்டாக இருக்கும். திருப்பி ஏறி வச்சோன்னா சங்கு தான். இப்போ வந்துட்டு அதை அவரை தாத்தா குடிச்சு வச்சுரு. அவர் தாத்தா குடிச்சு போட்டுருக்காரு. என்ன தம்பி மாப்பிள்ள வாய் நீளும். கோல்டு பிளக் மாப்பிள்ள வாய் நீளுதோ. நீளம் நீளம் போ. என்னடா இது? என்னடா இன்னும் ஆகிட்டு இருக்கு. வாட் த புஷ்மேன். இங்கே இவன் வந்துட்டு நிற்கிறானா, இவன் வந்துட்டு இப்போ உள்ள பூந்து போனான். இவர் வந்துட்டு அதே மாதிரியே பூந்து காட்டுவான். போனான் வேகமாக போடா. இப்போ இப்படி பூந்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். அதே நீங்கள் எப்படி சுற்றி போகணும், அது தேவையில்லாத விஷயம். இப்போ வந்துட்டு ரொம்ப நேரமாக கழிச்சு பார்க்குறீங்க. வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயல் அழகா தெரியும். செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது. செம்ம செம்ம மேலே போய் காக்கா சுற்றிருக்காங்க. ஆனால் கொட்டையை எடுத்து ரசம் வச்சுருக்காங்க. எதுடா வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட். இப்போ என் வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் இருக்கும், அவர் வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பைண்ட் இருக்கும், இவர் வண்டியை பார்த்தோன்னா பைண்டில் இருக்காது. சீக்கிரத்தில் பைண்ட் அடிச்சிருவோம். வேகமாக வாங்க கேமரா வேகமாக.
வண்டி ஓட்டுறது சீன் போட்டு வண்டி ஓட்டுவான் பிராடி கம்யூனிட்டிக்காரு நான் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படி கேமரா பண்ணிக்க வாப்பா யாரும் வண்டி ஓடிக்க போகிறாங்க சார்ல வண்டி ஓட்டுறது யாரும் சீன் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஓடுறது அதுதான் வளர்த்த முடி அடியில் முடி வளர்த்துருப்பாரு அதையும் பாருங்க வளர்றேன்னா இப்போதான் என்ன வச்சுட்டு இருக்காரு பாப்பா பேசுறது கேட்காது வேமாப்பா இதெல்லாம் வந்துட்டு வேற ஸ்பீடா ஓட வச்சிருவோம் வேகமா பாருங்க ரோடெல்லாம் பாருங்க ரோட பாருங்க கருப்பு கலரும் வெள்ளை கலரும் மார்க் போட்டு வச்சிருக்காங்க இந்த பாருங்க நாங்க மார்க் ரோட் போட்ட மார்க் இப்போ வந்து டிடிஎன் போட்ட கார் இது பண்ணிட்டு இருக்காரு இது பேர் என்னப்பா அயாஸ் என்றவர் இதில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்களாம் ரோடு வந்து 1470 இன்ச்சு இருந்திருக்கு 14 மீட்ரு பாத்தீங்கன்னா நாங்க உங்கள்கிட்ட சொன்னதான் எல்போர்டு வண்டி அங்கே போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு சொன்னோம் இப்போ எல்போர்டு வண்டி இப்போ திரும்பி ரிட்டர்ன் வருது சரி ஓட்டுதலே மாதிரி ஓட்டுறாங்க வாங்க வாங்க அப்படியே நம்மளோட ஆரஞ்சு டியூக்கு காட்டிடலாம் வண்டியை பார்த்தீங்கன்னா நீ கேட்பீங்க என்னடா 3 வண்டி தான் இருக்கு கேமராமேன் எதில் வந்தாருன்னு கேட்டீங்க கேமராமேன் ட்ரவுசர் எடுத்துருவாங்க இதான் எங்கள் வண்டி பாருங்க வாப்பா கிட்டே வாப்பா இது நம்ம வண்டி சரி மைண்ட் வாய்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி சரி மைண்ட் வாய்ஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ இங்க பாருங்க இவர் பழைய ஐடி நம்மளோட பழைய ஐடியில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி மைண்ட் வாய்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க இந்த வண்டியில் வேறு அடிக்கடி விற்காது அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கை வச்சா கோப்பா நீ இந்த பக்கம் இந்த வண்டி நின்றுச்சு இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து இப்போ தான் எடுத்து வந்தோம் வண்டி வந்துட்டு இதே விதமாக வந்துட்டு பண்ணி வச்சுருப்பாரு சர்வீஸ் லைட்டு கூட எரியுது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு லைட் எரியுது சார்ஜ் போடுறது தான் இப்போ அமுது எரியும் இப்போ அப்படின்றோம் முடிஞ்சு சென்சார் இப்போ வந்துட்டு அடுத்து இந்த வண்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை 4 கம்பி இருக்குது 2 டயர் இருக்குது என்னமோ தேசிய கொடிலாம் காந்தி தாத்தா சிம்பிள் வச்சுட்டாரு தேசிய குடிலாம் வரைஞ்சி வச்சிருக்காப்புல இந்திய குடிமகன் நிரூபிக்கிறாப்புல அடுத்த வண்டியை பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரே மாதிரியே குண்டா இந்த டயரே வச்சிருப்பாரு சிலிண்டர் தூக்கிட்டு வண்டி இது ஆமாம் சிலிண்டர் தூக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலிண்டரு வீட்டுக்கு அரிசி அங்கெல்லாம் யூஸாக இருக்கும் அதனால டயரை பார்த்தீங்கன்னாலே பல்காக இருக்கும் என் வண்டி உழைக்கும் மலையில கூட உழைக்கும் அப்படிங்க வாங்க உழைக்க நல்லா இங்கே பாருங்க படலை காணு கடல்ல சூப்பரா வச்சிருக்காங்க வண்டியில் படலை காணு சைனா பாருங்க திருப்பிடிச்சு 10 வருஷம் ஆச்சு சைனா பார்த்தீங்கன்னா திருப்பிடிச்சு எங்கள் ஊரில் பிஸ்மி விளையாடு இருக்கு அவர் பழசு எடுத்து போட்டு ஆமாம் எண்ணெய் கூட ஊற்றாம ஒரு வச்சிருப்பாரு அது போய் போட்டு வந்துட்டான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வேற அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒன்றும் இல்லை பிடிங்கிடுச்சு வண்டியெல்லாம் பிடிக்குதுப்பா ஸ்டாண்ட் வாங்க போட்டேப்பா வண்டி ஸ்டாண்டு வளைஞ்சு கிடக்கு பாரு என்னன்னு ஸ்டாண்டு நிற்கிது வண்டி நிற்குமா லோ நிற்கிது இந்த பூட்டுக்கு சாவி இருக்கானு எனக்கு தெரியல பல வருஷமா அப்படியே இந்த பூட்டு இருக்குது வண்டி அங்கே எத்தனை வருஷம் இருக்கும் வண்டி வாங்கி 1 வருஷம் இருக்கும் 1 வருஷம் இருக்கும் அந்த பூட்டு வாங்கி பல வருஷம் இருக்கும் வண்டி வாங்கி 1 வருஷம் இருக்குமா இந்த பூட்டு வாங்கி பல வருஷமா இருக்குமா இந்த வண்டி அவன் அண்ணனுக்கு வாங்கினதா இல்லை அவன் இந்த வண்டி எனக்கு தான் வாங்கினது இந்த வண்டி உனக்கு தான் வாங்கினதா சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நிறையா 10K பேர் தெரியல எனக்கு சரக்கோட முடியும் தான் நினைக்கிறேன் சோடா பாட்டில் முடி மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல இந்த பேர் என்னன்னு சொல்லுங்க சோடா பாட்டில் கையில் சைக்கிள் செயின் கையில் வரான் பாரு அறுபோகம் போதும் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க இப்போ இந்த விளாக் இதோட முடியுது அடுத்த விளாக்ல சந்திப்போம் அடுத்த விளாக் எப்படி போக போகிறோன்னு பார்த்தா அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஓகே டாடா பாய் நான் உங்கள் சரி விளாக்ஸ்